ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு தங்க மோதிரம் பண்ணி போட்டுக்கணும்னு ஆசையாம். ஆனா நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறிண்டே இருக்கு, வசதி இல்ல, தங்க மோதிரம் போடுறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறார். அந்த ஊர்ல யாரோ ஒருவருடைய தந்தை இறந்துட்டார். அவருக்கு மகன் சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வாத்தியார் சொன்னாராம், உங்க அப்பா நற்கதி அடையணும்னா நீங்க தங்கத்துல ஒரு யமதர்மராஜா விக்கிரகம் பண்ணி அதை தானம் பண்ணிட்டேன்னா உங்க அப்பா நிச்சயம் நற்கதி அடைஞ்சிடுவார்னார். இவரும் தங்கத்துல யமதர்மராஜா விக்கிரகம் எல்லாம் பண்ணிட்டார், அதுல எல்லாம் குறையில்லை. என்ன பிரச்சனைன்னா அதை தானம் வாங்கத்தான் யாரும் வரலையா. ஏப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு இன்னும் இந்த யமதர்மராஜாவை கூட்டின்னு வந்து யாராவது வச்சுப்பாடா? தானம் வாங்க யாரும் வரல. நம்ம மோதிர பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நாளா தங்க மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டவர். அவர் பார்த்தார், நேரா போய் இந்த தங்கத்து யமதர்மராஜாவை தானமா வாழ்ந்து வந்துட்டாராம். வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்து உருக்கி மோதிரம் பண்ணியும் கையில போட்டுட்டார். எல்லாம் நல்லா ஆயிடுத்து. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பம். இந்த மோதிரத்தை கையில போட்டுக்கவும் மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் யமதர்மராஜா ஞாபகம் வருது. ஓ, அந்த யமனை உருக்கி பண்ண மோதிரமாச்சே. அப்ப மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ யமதர்மராஜா இவர் எப்ப வருவாரோ, இவர் எப்ப பாசக்கயிற்ற வீசுவாரோ அப்படின்னு பயம் வந்துருத்தான். அப்ப எனக்கு தேவை தங்க மோதிரம்ங்கிறதுக்காக யாராவது யமனை உருக்கி தங்க மோதிரம் பண்ணி போட்டுப்பாளா? அது போலத்தான் எனக்கு தேவை மோட்சம்ங்கிறதுக்காக நான் செய்கேன், நானே ஒரு முயற்சி பண்ணி அதை அடையலாமா? எனக்கு தேவை மோட்சம்ங்கிறதுக்காக யாரே கலைகள் இன்னொருத்தர் காலில் போய் விழலாமா? எனக்கு தேவை மோட்சம். அது எங்க இருந்துன்னா, என்னை என் செய்கின்றாய், நீ என்ன செஞ்சு மோட்சம் கொடுக்க போறேன்னு சொல்லு. ஏன்னா உன்னால் அல்லால் உன்னை தவிர யாவராலும் வேறு யாராலும் ஒன்றும் குறை வேண்டேன், எந்த ஒரு விருப்பத்தையும் அடியேன் வேண்ட மாட்டேன், கேட்க மாட்டேன், விரும்ப மாட்டேன். ஏன்னா மோட்சம் போறோம்னா அங்க பகவானை சேவிக்கும் போது அடியேன் எந்த முயற்சியும் பண்ணல, இன்னொருத்தர் காலில் விழல. இந்த 6ஆம் ஆழ்வான் அவர் கருணையால கொடுத்த மோட்சம்னு சொல்லும் போதுதான் அந்த மோட்சம் இனிமையா இருக்கும். அப்படி இல்லாம இங்க விழுந்து அங்க விழுந்து நான் ஒரு முயற்சி பண்ணி வந்தேன்னு சொல்லி மோட்சத்துக்கு வந்தேன்னா அங்க எனக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்காதே. தேவை தங்க மோதிரம்ங்கிறதுனால யமனை உருக்கி தங்க மோதிரம் போட்டுண்டா உண்மையான தங்க மோதிரம் போட்ட ஆனந்தம் வராது. அது போலத்தான் எங்கேயோ போய் விழுந்து எப்படியோ மோட்சத்துக்கு வந்தா அது முழுமையான ஆனந்தம் இல்ல. அமுதன் கொடுத்த மோட்சம், அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ஆனந்தம். அதனால நீ கொடு. அதுக்காகத்தானே கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கிறாய்.